இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வாட் இஸ் த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நம்ம பரிசுத்த ஆவியானவர்னா யாரு, எதற்காக அவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருந்தால் தான் நமக்குள்ள ஃபெய்த் வரும். ஃபெய்த் வந்தால் தான் யூ வில் ரிசீவ் த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சரியா? ஸோ முதலாவது, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்கணும். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா, திருத்துவ தேவனில் அவர் ஒருவர். திருத்துவத்தை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். மூவராயிருக்கிறார்கள், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இதை கிரகித்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ நம்முடைய சின்ன மூளைக்கு நமக்கு ஞானம் போதாது. ஆனால் இதை விசுவாசிக்க மாத்திரம் செய்ய வேண்டும். மூவர் ஆனால் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரில் பரிசுத்த ஆவியானவர் விசேஷமானவர், தேவனும் விசேஷமானவர், குமாரனும் விசேஷமானவர். இவர்கள் கிரியை செய்கிற விதங்களிலும் தன்னுடைய மக்கள் வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுகிற முறைகளிலும் தான் வித்தியாசம் இருக்கிறதே ஒழிய, மூன்று பேரும் ஒரே காரியத்தை தான் நினைக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், செய்கிறார்கள். ஒருத்தர் கூட ஒருத்தர் குறைய அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிலருக்கு பிதான்னா வேற மாதிரி, இயேசுன்னா வேற மாதிரி. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆரம்ப நாட்களில் பிதானா ரொம்ப பயப்படத்தக்கவர், அப்படி கோபமாக இருப்பார், எப்போவுமே அவர்கிட்ட போவே முடியாது, அப்படி ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. சரியா? ஏசப்பானா ரொம்ப லவ்விங் ஜீசஸ், அவர்கிட்ட எப்போனாலும் வரலாம், கொஞ்சலாம், பேசலாம், சில வேளையில் கோபமாக கூட பேசலாம், இப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியல. ஏன்னா சர்ச்சிலலாம் ஆவியானவர், தூய ஆவியானவர் அப்படிலாம் பேசுவாங்களே ஒழிய அவரை பற்றி நாலேஜ் எனக்கு இல்லை. அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்ற வார்த்தை எனக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, நான் காலேஜில் படிக்கும் பொழுது எங்கள் ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் உள்ள சீனியர்ஸில் ஒருத்தர் இப்படி ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங் பற்றி ஒரு நாள் சொன்னாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு அவள் ஒரு நாள் சர்ச்சில் போய் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் நான் டீப்பாக ஆண்டவருக்குள்ளே வளரலை. ஸோ அது ஒரு டியூஸ்டே. அவங்க சர்ச்சில் போய் ஜோம் பண்ணிவிட்டு அனாயிண்டிங் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுது, நான் அந்த நாள் இன்றைக்கும் நினைக்கிறேன், நான் பஸ்ஸில் ஏறணும். ஏற போகிறேன். என்ன ஒரு நிமிஷம் நிறுத்தி, ஜெயராணி இரு, எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தாவி நிறைவை கொடுத்தார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். உடனே எனக்குள்ள ஒரு பெரிய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்னு ஒன்று உண்டு அப்படின்னு, ஆனால் அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. உடனே அப்படியா அப்படின்னு கேட்குறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. நான் எங்கே போகிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு வேளை சிரிப்பீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தும் நான் பூரணமாக சத்தியத்தை அறியாதனால அன்னைக்கு செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அந்த ஊரில் திருநெல்வேலியில் ஒரு சின்ன பிளேஸில், மார்க்கெட் பிளேஸில் ஒரு சின்ன சர்ச் உண்டு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச். ஸோ நான் போய் அங்கே எவ்ரி டியூஸ்டே நாங்கள் போவோம், அங்கே போய் ப்ரே பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு நான் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு போகிறேன். போய் ஆண்டனிஸ் சர்ச்சில் முழங்கால் படிட்ட உடனே நான் என்னெல்லாம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நினச்சிட்டு போனேன்ட்டுலாம் எனக்கு மறந்துருச்சு. எனக்கு ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால், நான் பரிசுத்தாவி நிறைவே பெற்றுட்டேன். நான் போய் செயின்ட் ஆண்டனிஸ்க்கு முன்னாடி முழங்கால் போட்டு, உண்மையாக சொல்கிறேன், நான் சொன்ன ஜெபத்தை உங்களுக்கு சொல்கிறேன், புனித அந்தோணியாரே எனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தாரும், அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். அதை சின்சியராக பண்ணேன். புனித அந்தோணியாரே, என் ஃப்ரெண்டெல்லாம் பரிசுத்தாவி நிறைவு பெற்றுக்கொண்டாங்க, எனக்கு அந்த பரிசுத்தாவி நிறைவு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த ஜெபத்துக்கு என்ன பதில் வந்திருக்கணும் உங்களுக்கே தெரியும். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அன்றைக்கு திரும்ப வந்தேன், என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லு அப்படின்னோடனே அவள் தன்னுடைய அனுபவத்தை சொன்னாள். எனக்குள்ள பயங்கர ஒரு வைராக்கிய தீ. என்னுடைய ஃப்ரெண்டை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் என்னையும் அபிஷேகம் பண்ண அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து ஒரு நாள் என்னை உங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன். நான் அது வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு போனதில்லை, அது ஒரு ஆவிக்குரிய சபை. ஸோ என்னை அந்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த பாஸ்டருடைய மனைவி உட்கார்ந்து எனக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க. ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹவு டு ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட். நான் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு வருஷம் முடியலை.
அந்த ஒரு வருஷம் முடிகிறதுக்குள்ளே எனக்கு வந்து பைபிள் தெரியாது, வேதம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் உள்ளத்தில் இருந்த ஆசை என்ன, எனக்கு பரிசுத்தாவியின் நிறைவு வேணும் அப்படின்னு. சரி என்று அவங்க எனக்கு பைபிளில் இருந்து பரிசுத்தாவியவர் யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு அது ஒரு சண்டே, அந்த சண்டே ஈவினிங்கில் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. முதல்ல அவங்க 3 பேர் தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ எனக்கு தெரியும், ஆமாம் இதுதான் நமக்கெல்லாம் தரமாட்டார் இந்த ஆண்டவர், நம்ம ரொம்ப தப்பு செஞ்சுருக்குறோம், நம்மெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் உள்ள எனக்கு பதிஞ்சிருச்சு. ஏன்னா ப்ரேயர் முடிய போகுது, இப்போ அடுத்து நைட் சர்வீஸ் ஆரம்பிக்கணும், இதுக்கு பிறகு நான் எங்கே பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த பாஸ்டர் மனைவி என்னை நிறுத்தி சொன்னாங்க, நீ வந்து மனசில் இப்படி நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடைக்காதுன்னு நினைக்கிற, ஆண்டவர் உனக்கு ஒன்று சொல்கிறாரு, நீ ஒரே ஒரு காரியத்தை விட்டுறணும்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. உடனே என்ன விட சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலன்னொடனே அவங்க சொன்னாங்க, யார் மேலேயாவது உனக்கு கசப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மேலே கசப்பு கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கசப்பு கிடையாது. அப்புறமா யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு ஒரு நபர் மேலே கசப்பு. யாருன்னா இது எங்கள் பாட்டி. ஏன்னா பாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவங்களுக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சாப்பாடு கூட அளவாக தான் சாப்பிடணும், எக்ஸ்ட்ரா கேட்டால் தரமாட்டாங்க. அப்படி ஒரு, அதாவது வெயிட் போட்டுறக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு கன்சர்னாக இருக்கிற ஒரு பாட்டி. அப்போது எப்போ ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த பாட்டி மேலே எனக்கு என்ன வந்துருச்சு, எங்கள் பாட்டி தான், வேறு பாட்டி கிடையாது, அவங்க மேலே எனக்கு ஒரு கசப்பு வந்ததுனால பாட்டினாலே ஒரு அலர்ஜி மனசில் இருந்துச்சு. ஆண்டவர் அன்னைக்கு பேசினார், நீ வந்து அவங்கள மன்னிக்கணும், இந்த கசப்பு இருதயத்தில் இருக்கிறனால நீ வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. சரின்று அன்னைக்கு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொன்ன the very next second God filled me with His Holy Spirit. 5 minutes தான் இருந்துச்சு. அந்த 5 நிமிஷத்தில் என்ன பேசினேன், எப்படி பேசினேன் எனக்கே தெரியவே, அவங்க எதுவுமே செய்யவே இல்லை. She just prayed for me, அவ்வளோதான். அப்படி ஒரு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஊற்றி 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 அப்புறம் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு ப்ரேயரை நிறுத்திட்டாங்க. நான் போகிற வழியெல்லாம் டங்ஸில் பேசிகிட்டே போகிறேன், எனக்கே தெரியல நான் என்ன பேசுகிறேன்னு. டவுன் பஸ்ஸில் ஏறுறோம், நான் போய் இறங்க வேண்டிய இடம் ஹை கிரவுண்டு டிக்கெட் கேட்குறேன், வாயில் என்ன வரல, தமிழ் வரல. அப்புறம் ஹாஸ்டலில் போய் ராத்திரி தூங்க முடியல, தூங்கும் போதெல்லாம் அந்த அப்படி டங்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது. மறுநாள் காலையில் எழும்புறேன், வாயிலேருந்து டங்ஸ் தான் வருது. மறுநாள் கிளாஸுக்கு போகணும். அப்போ கிளாஸில் ப்ரொஃபஸர்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது ஒருவேளை நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் பின்னாடி கடைசி ரோவில் அதை வந்து பேஷண்ட்டை நடுவில் படுக்க வச்சுட்டு எல்லோரும் சுற்றி இருந்து கிளாஸ் எடுப்பாங்க. நான் லாஸ்ட்டாக நின்றுட்டேன், ஒரு கேர்ளுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னேன். என்னை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டா, நான் ஏதாவது வேற பேசிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து யாரும் எனக்கு எம்ஃபசைஸ் பண்ணி இப்படி தான் நீ ரிசீவ் பண்ணணும்லாம் எனக்கு சொல்லவே இல்லை. காட் ஹிம்செல்ஃப், ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை என் மேலே ஊற்றினார். சரி, 3வது நாள் ஆச்சு. 2 நாள் என்னால் கிளாஸில் சமாளிக்க முடியல. 3வது நாள் ராத்திரி முழங்கால் போட்டேன், ஆண்டவரே எனக்கு இது போதும், எனக்கு கொஞ்சம் குறைச்சிருங்க ஆண்டவரே, என் டே டு டே லைஃப் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தமிழில் பேச வரமாட்டேங்குது ஆண்டவரேன்னு ஆண்டவற்றை ப்ரேயர் பண்ண பிறகுதான் 3rd டே தீர்க்கதரிசிகளின் ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்கிறதேங்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு அதில் ஒரு கண்ட்ரோல் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பேக் டு நார்மலாக நான் வந்தேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை ஆராதிப்பேனோ அப்பொழுது அந்த நிறைவை பெற்று அந்த அந்நிய பாஷையை பேசுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போது யாரோ ஒருத்தர் என் தலைமையில் கை வச்சுலாம் என்னை ஆட்டலை, யாரோ ஒருத்தர் பெற்றுக்கொள்ளலாம் என்னை சொல்லலை, யாரோ ஒருத்தர் என்னை ஃபோர்ஸ் பண்ணலை. நான் வாஞ்சையோட போனேன், நான் கேட்டேன், என் லைஃப்பை நான் சுத்தம் பண்ணேன். அன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் கிடச்சிது. சரியா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே நான் நிற்கிறதுனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. இங்கே பின்னாடி எல்லாம் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்களே, ஊழியத்தில் இருக்கிறவங்க, அவங்க உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுனால நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. நீங்கள் எந்த தாகத்தோட ஆண்டவற்றை கேட்குறீங்களோ காட் உங்களுக்கு எதை தருவார், பரிசுத்த ஆவி நிறைய தருவார். இங்கே இருக்கிற எல்லா யங்கர்ஸ்க்கும் சொல்கிறேன், ஒருவேளை நேரில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வீடுகள்லேருந்து ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவி நிறைவை தருவார். சரியா? இதுதான் என்னுடைய நான் பெற்றுக்கொண்ட அனுபவம். அதன் பிறகு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ போய் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் காலேஜில் ஒரு ப்ரேயர் குரூப் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஒரு சேப்பல் உண்டு. அந்த சேப்பல் நாங்கள் எப்போ போனாலும் ஜெபம் பண்ணுறதுக்கு திறந்து தருவாங்க. ஸோ சண்டே மத்தியானம் கூடி எவ்ரி வீக் ஒரு 1.5 மணி நேரம் போய் கேதர் ஆகும்.
2 பாட்டை பாடுவோம், ஃபுல்லாக டங்ஸில் பேசி வர்ஷிப் பண்ணுவோம், இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லிட்டு வந்துடுவோம். அதே போல் எவ்ரி சண்டே அப்படி ஆண்டவருடைய இந்த அவுட் போரிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மற்ற காலேஜ்லேருந்து கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க. எங்களுக்கு எப்படி அவங்கள லீட் பண்ணலாம் தெரியாது. சும்மா வாங்க ஜோம் பண்ணுங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அந்த ரவுண்டில் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் அபிஷேகம் பெற்றுருவாங்க. ஸோ இது அந்த ஊரில் இருந்த எல்லா காலேஜஸ்லேருந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து 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 எல்லாரும் அபிஷேகம் பெற்றதுனால திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான் ஒரு பேர். அங்கே போனால் அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்படி கூட கர்த்தர் அந்த நாட்களில் செஞ்சார். ஏன் ஆசை, இந்த நாட்களில் இங்கே இருக்கிறீங்களே யங் கேர்ள்ஸ், உங்களை கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய உண்மையுள்ளவர். பைபிள் கால்ஸ் போனால் அனாயிட்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இங்கே என்ன செய்யணும், தேடி வரணும். நீங்கள் வந்து உக்ரைன் எங்கே போனாலும் இல்லை, அங்கே போய் உங்கள் காலேஜை தேடி கேர்ள்ஸ் வந்து அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெறணும். சரி, சுருக்கமாக உங்களோட கூட ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட், why should we receive Holy Spirit, how can we receive Holy Spirit அப்படின்னு சுருக்கமாக உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி பைபிள் சொல்லுகிற முதல் வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வசனம் சொல்லுது, பூமி எப்படி இருந்துச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போ ஏதோ ஒன்று நடந்துருச்சு. பூமி எப்படி மாறிடுச்சு, ஒழுங்கில்லாம வெறுமையா மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கையில கூட ஏதோ ஒன்று நடந்துருச்சு. எப்போ தெரியுமா நடந்துச்சு, நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாள் அவங்க தப்பு செஞ்சாங்கல்ல, அவங்க செஞ்ச தப்புனால கார்டன் ஆஃப் ஈடன்ல ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதனுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது இருக்குது. நம்ம விரும்பி தப்பு செய்யலை, நம்மளை விரும்பாமலே தப்பு செய்கிறோம். நம்ம நினச்சி தப்பு செய்யலை, நம்ம யோசிக்காமலே தப்பு செய்கிறோம். விழக்கூடாதுன்னு நினைக்கிறோம், விழுந்துடுறோம். ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்க முடியல. அதான் நம்ம பிரச்சனை. உண்மையா இல்லையா? அப்போ இங்கே பைபிள் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார், அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் அசைவாடினார்? அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த பூமியை சரிப்படுத்துறதுக்கு. சரியா? இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் இதெல்லாம் சரிப்படுத்த ஆண்டவர் வந்திருக்கிறார். ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெபிக்க முடியல. பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, பைபிள் வாசிக்க முடியல. சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சுத்தமாக இருக்க முடியல. இந்த முடியாததெல்லாம் முடிய பண்ணுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். சரி, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக குறிப்பிட்ட நபர்களை நிரப்புவார். சரியா? இன்னைக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆவியின் நிறைவை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீங்க. சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன், வேக வேகமாக வாசிக்கணும். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். சரி, பார்வோன் சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவர் உண்டோ அப்படின்னு சொல்றது யாரை குறிச்சு? ஜோசஃபை குறிச்சு. ஜோசஃபை காட் ஏன் அனாயிட் பண்ணார்னா, அந்த நாட்களில் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜோசஃபை ஈஜிப்டில் எகிப்தில் அதிபதியாய் மாற்றணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். சரியா? அந்த அதிபதியாக மாறணும்னா அதுக்கு ஒரு விஸ்டம் வேணும், அதுக்கு ஒரு விசேஷ ஞானம் வேணும். இந்த ஞானத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றி தன் ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணி அவங்கள பலுக செய்யணுங்கிற ஒரே பர்பஸ்க்காக ஜோசஃபை காட் அனாயிட் பண்ணார். சரியா? நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சிலரை ஆண்டவர் அனாயிட் பண்ணார். சரி, இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க.
கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு? ஜாஷுவாக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஜாஷுவாவை கூப்பிடு, அவன் மேல கையை வை, அவனுக்காக ப்ரே பண்ணு. ஓ மேல நான் வச்ச ஆவி இருக்குதே, அது யார் மேலேயும் வரும்? ஜாஷுவா மேல வரும். அவன் ஒரு யங் லீடரா இருக்கிறான், மக்கள் அவனை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீ அவங்க மேல கை வச்சு ப்ரேயர் பண்ணும் பொழுது பீப்புள் எல்லாம் அவனை அக்செப்ட் பண்ணுவாங்க, அவன் ஒரு லீடர்னு எல்லாரும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே போல மோசே யோசுவாவின் மேல் கை வைத்த பொழுது யோசுவா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார் என்று பின்னாடி வேதம் சொல்லுது. ஜனங்கள் மோசஸை எப்படி அக்செப்ட் பண்ணாங்களோ அதே போல யாரையும் அக்செப்ட் பண்ணாங்க? ஜாஷுவாவையும் அக்செப்ட் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறணும். நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் யோசேப்பை அபிஷேகம் பண்ணினார் ஒரு நோக்கத்தோடு, யோசுவாவை அபிஷேகம் பண்ணினார் ஒரு நோக்கத்தோடு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், உங்க பைபிளை திருப்பி பைபிளில் உள்ள வசனத்தை படிக்கணும். உபாகமம் 34:9 வசனம் வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். என்ன ஆவியினால் நிறையப்பட்டான்? ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அப்போ மோசே மேல இருந்த அபிஷேகம், மோசே கைகளை வைக்கும் பொழுது யோசுவாவுக்கும் அந்த அபிஷேகம் கடந்து சென்றது. யோசுவா ஞானத்தின் ஆவினால நிரப்பப்பட்டார். சரி, இன்னொரு இடத்துல வாசிக்க விரும்புகிறேன். என்னாகும் 11:17 வாசிக்கலாமா? அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னுடனே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். உன்மேல் இருக்கிற ஆவியை நான் அவர்கள் மேல் என்ன செய்வேன்? வைப்பேங்கிறார். எத்தனை பேர் மேல? 70 பேர் மேல தன்னுடைய ஆவியை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை மட்டும் அபிஷேகம் பண்ண விரும்பல. நீ 70 பேரை கூப்பிடு, 70 பேரையும் அனாயிட் பண்றேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு உங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கிறார்ல, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண இன்னைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஏன் மோசே நீ மட்டும் இந்த பாரத்தை என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது, மற்றவங்களுக்கும் இந்த அபிஷேகம் வரட்டும்னு. சரி, இன்னொரு இடத்துல வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13:25 வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். சரி, கர்த்தருடைய ஆவியானவர் யாரை ஏவ துவக்கினார்? சிம்சோனை. சரியா? ஏன்? நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணினார். ஏன்? அவன் ஒரு ஜட்ஜா இருக்கணும். அவன் தன் ஜனங்களை எதிரிகளின் கையிலிருந்து என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், காட் உங்களை ஒரு நோக்கத்தோட இந்த உலகத்துல படைச்சார்ல, அந்த நோக்கம் நிறைவேறணும்னா நீ ஆவி நிறைவை பெற்றால் தான் அந்த நோக்கம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு காத்திருக்கிறோம். சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 10:6 வசனம், 2 சாமுவேல் 23:2. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். என்ன சொல்றாரு ஆண்டவர் சவுலை பார்த்து? நான் இப்படிலாம் சொல்றேன், நீ போ, உன் மேல ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்குவார், நீ எப்படி மாறுவ? சரி, இப்போ உங்களை வீட்டில் என்ன சொல்றாங்க? கோபக்கார பொண்ணு அப்படி சொல்றாங்களா? தூங்கு மூஞ்சி பொண்ணு அப்படின்னு சொல்றாங்களா? புருஷன்மாரை பார்த்து ஐயோ இவருக்கு விவேகமே இல்லைன்னு எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க. நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸை நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் முதல்ல கண்டுபிடிப்பாங்க, இல்லை? அதுலேயும் உங்கள் அம்மா தான் கண்டுபிடிப்பாங்க. அது உங்களுக்கு குற்றம் சொல்கிற மாதிரி தோணும், ஆனால் அதுதான் ரியல். அது உங்கள்கிட்ட இல்லாதனால தான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறாங்க. அப்போது இங்கே வசனம் சொல்லுது, உன் மேலே ஆவியானவர் இறங்குவார், நீ எப்படி மாறிடுவ? வேறு மனுஷனாய் மாறிடுவ. அப்போ உங்களை ஆண்டவர் நிரப்புகிறார்னா எதுக்கு? உங்களை வேற ஆளாக மாற்றுறதுக்கு. இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இல்லாதபடி சிறந்த ஒரு நபராய் மாற்றுகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. 2 சாமுவேல் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. சொல்றது யாரு? தாவீது சொல்றாரு கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. சங்கீதத்தை படிக்கும் போது ஆறுதல் அடைகிறீங்களா?
உள்ள உடையும் பொழுதெல்லாம் நம்ம படிக்கிறது வந்து சங்கீதமாக தான் இருக்கும். ஏன்னா உடைக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவர் உடைக்கப்பட்டதுனால ஆண்டவர் அவரை உருவாக்கி அவரை அபிஷேகம் பண்ணி அவரை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 89:20 வாசிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தாவீதை கண்டுபிடித்தேன், என்ன செஞ்சேன்? என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். 27 வாசிங்க. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். 28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். 29. அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும். 36. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அதாவது தாவீதை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவரை அபிஷேகம் பண்ணி அவர் சந்ததியை பிளஸ் பண்ண. அவர் சந்ததி யாரு? பிசிக்கலா பார்த்தா சாலமோன். சாலமோனை பிளஸ் பண்றதுக்கு தாவீதை அனாய்ட் பண்றாரு. சாலமோன் என்ன செஞ்சாரு? இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார் இல்ல, பர்பஸ். நான் சொன்னேன் இல்லையா, பர்பஸ். சரி, தாவீதின் சந்ததி, ஆவிக்குரிய சந்ததி யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ தாவீதை ஏன் அபிஷேகம் பண்ணினார்? அவர் சந்ததியில் கிறிஸ்து வரும்படி நோக்கம். ஸோ இன்னைக்கு உங்களை ஏன் கூட்டு வந்திருக்கிறாரு? உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்படி, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி. சரி, இப்போ பழைய ஏற்பாடு ஃபுல்லா இப்படி பார்த்து ஒரே ஒரு வசனம், 2 ராஜாக்கள் 2:15 வாசிக்கலாமா? எரிகோவில் பார்த்து கொண்டு நிற்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. நல்லா கவனிங்க, இங்க யாரை பத்தி சொல்லியிருக்குது? எலியா, எலிசா. எலியா ஒரு அனாயிண்டட் ப்ராஃபட், எலிசாவும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. இப்போ எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் யார் மேல இறங்கிருச்சு? எலிசா. அவரை விட இவர் ரெட்டிப்பாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏன் அப்படின்னா, எலியா வருந்த நாட்களில் வந்த போராட்டத்தை விட எலிசாவின் நாட்களில் இருந்த போராட்டங்கள் வந்து ஜாஸ்தி, கவர்மெண்ட் சைட்லையும் எதிராளிகள் மத்தியிலும். அதனால ஆண்டவர் ரெட்டிப்பாய் அபிஷேகம் பண்ணி எலிசாவை எடுத்து பயன்படுத்தினார். உங்களுக்கு இப்போ எத்தனை மடங்கு அபிஷேகம் வேணும் தெரியுமா? ரெட்டிப்பில் இல்லை, 10 மடங்கு வேணும் ஆண்டவரே. இந்த பொல்லாத ஒரு உலகம், இந்த உலகமெல்லாம் மோசமான ஒரு உலகமாக இருக்குது. சோதனைகள் விரிந்து கிடக்கிறது, பறந்து கிடக்கிறது. ஜெயிக்க முடியலை, எனக்கு மேற்கொள்ள முடியல, எனக்கு அபிஷேகம் வேணும். இதை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணினார். சரி, நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அறிவு உங்களுக்குள்ளே வந்தாதான் விசுவாசம் வரும். சரியா? விசுவாசம் வரணும்னா வேதத்தை என்ன செய்யணும்? தெரியணும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:18 வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று. பரிசுத்த ஆவியினாலே எப்படியா கர்ப்பவதி ஆனார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹியூமன் லைஃப்ல டிவைன் லைஃப் உள்ள வந்து ஜீசஸ் அங்க உருவாகிறார். இப்போ உங்க வாழ்க்கையில் எப்படின்னா, யூஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் அந்த டிவைன் ஸ்ட்ரென்த், த டிவைன் பவர் உள்ள வரும் பொழுது அந்த தெய்வீக சக்தியும் உங்களுடைய மனுஷீகமும் இணைஞ்சு உங்களுக்குள்ள யார் உருவாகுவார்? இயேசு உருவாகுவார். சொல்லுங்க, இயேசு. அந்த வசனத்தை திரும்ப வாசிமா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். பரிசுத்த ஆவியினாலே உலகத்துல நடக்க முடியாத ஒரு அற்புதம் அன்னைக்கு நடந்துச்சு. எப்படி? பரிசுத்த ஆவியினாலே ஒரு பெண் கர்ப்பவதியானார். சரி, லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் என்ன செய்யும்? நிழலிடும். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! இந்த வேர்டை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உங்களுக்குரிய ப்ராமிஸாக எடுக்கணும். என் மேலே பரிசுத்த ஆவினர் வருவார், என் மேலே உன்னதமானுடைய பலன் நிழலிடும். அப்புறம் வசனம் சொல்லுது, அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதாவது ஹோலி ஸ்பிரிட் உன் லைஃப்பில் வரும்பொழுது தான் உன்னுடைய கார்னல் நேச்சர் மாறும். உனக்குள்ள ஜீசஸ் உருவாகுவார், இயேசுவின் சுபாவம் உருவாகும்.
நான் என்னுடைய வாழ்க்கையை சொன்னேன். அந்த பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பிறகுதான் என்னால் விட முடியலைன்னு நான் எதையெல்லாம் நினச்சனோ அதன் மேலே ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். இது இம்பாசிபிள் நான் நினச்ச எல்லாம் அந்த அபிஷேகத்தை பெற்ற அந்த நாளிலேயே, அந்த வாரத்திலேயே என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். இது என்னால் நினச்சிருந்தா நடக்கவே சான்ஸ் கிடையாது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வந்ததுனால இது எப்படி ஆகும் என்ற கேட்ட கேள்விக்கு பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்க மேலே வரும் பொழுது புதிய பலனை தருவார். சரி, நீங்கள் கேட்கலாம், ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு, அவர் வந்து எனக்குள்ளே என்ன செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, ஒரு 3 நாள் சாப்பிடவே இல்லை, நீங்கள் சாப்பாடு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எப்படி நடப்பீங்க? அப்படியே கூனி குறுகி விட்டுருங்க என்னை விட்டுருங்க, நான்லாம் வரல, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? சிலர்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, நீங்களாம் சூப்பர் நேச்சுரல் பீயிங்னு நினைக்கிறேன். 3 நாள் சாப்பிடலைன்னா என்ன ஆகும் மகனே சொல்லு? நடக்க முடியுமா? அவன் பயப்படுறான், எங்கே நம்மளை உள்ளே போட்டு பூட்டிடுவாங்களோன்னு. நடக்க முடியாது, பேச முடியாது, தாகமாக இருக்கும், இல்லை தேர்ஸ்டியாக இருக்கும், அப்படி வயிறெல்லாம் எரியும், கபகபன்னு தூக்கம் வராது. ஏன்னா ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன ஃபுட்டு வேணும்? ஃபிசிக்கல் ஃபுட்டு வேணும். அதே போல் ஸ்பிரிச்சுவல் பீயிங், உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் இருக்குது, ஒரு சோல், அதுதான் ரியல் பர்சன். அந்த சோலுக்கு ஒரு ஃபுட்டு வேணும், அது ஸ்ட்ரென்த் வேணும். அந்த ஸ்ட்ரென்த் எது தெரியுமா? 1 வேர்ட் ஆஃப் காட், 2 ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த 2 இருந்தால் தான் உங்கள் சோலுக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சி. நிறைய யங்கர்ஸ் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், சரியா? நீங்கள் ரொம்ப யூ ஆர் அ வெரி குட் கேர்ள், ஐயோ நீ எனக்கு பிரியமான பொண்ணு அப்படின்னு உங்கள் அம்மாங்க உங்களுக்கு சாட்சி சொல்கிறாங்களா? எல்லாம் சிரிக்கிறீங்க, தலையை குறிஞ்சுக்கிறீங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உன்ட்ட நான் எந்த தப்பையுமே பார்க்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்களா? உபத்திரவமாக இருக்கிறியே, எனக்கு இப்படி சாட்சிக்கேடா நடக்கிறியேன்னு சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்க? இங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது. வாழ்க்கை வந்து டியூவலாக இருக்குது நமக்கு. நம்மளால் அந்த சாட்சி என் பிள்ளை அப்படின்னு உங்கள் அம்மா வந்து உங்கள் மேலே அப்படி ஒரு சீல் போட்டு இந்த பிள்ளை மாதிரி எல்லா பிள்ளைங்களும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு லைஃப் நமக்கு இல்லை. ஏன்னா we don't have spiritual strength. அதனால தான் தடுக்கி விடுறோம், தடுமாறுறோம், ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஹோலியாக திங்க் பண்ண முடியல, ஹோலி தாட்ஸ் வரல. இன்னொன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு பொல்லாத வல்லமைன்னு ஒன்று இருக்குது, அது பிசாசின் வல்லமை. அந்த வல்லமை உன்னோட ஒவ்வொரு நாளும் போராடும். ஒரு வாலிப தம்பி ஒரு நாள் சொன்னான், ஆண்டி ராத்திரி படுத்தா என் பெட்டை சுற்றிலும் கருப்பு கருப்பாக உருவம் உட்காந்துருக்குது ஆண்டின்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணனே தெரியல. தள்ளி விட்டா திரும்ப இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கும், இப்படி தள்ளி விட்டா இந்த பக்கம் உட்காந்துக்கும். நைட்டெல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடுவேன், என்னை உருட்டுவேன் ஆண்டி அப்படிங்கிறான். அப்போ பாருங்க, ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று உலகத்தில் இருக்குது, அது உன் கூட போராடுது, விசிபிளாவோ அல்லது இன்விசிபிளாவோ அது போராடுது. ஆனால் இந்த ஈவில் ஸ்பிரிட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் உனக்கு என்ன ஸ்பிரிட்டை தரார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியானவர். சரியா? நீங்கள் பலன் அடைந்து, என்ன அடைந்து? அந்த பலன் வந்துச்சுன்னா எந்த டெம்டேஷன் வந்தாலும் நீ சொல்லுவ, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சிந்தனையை ஒன்றை நான் என்ன செய்கிறேன், என்னை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவிசுவாசமே உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். தேவையற்ற நினைவுகள், சில வேளையில் அசுத்தமான காட்சிகள், தேவையற்ற வார்த்தைகள், இதெல்லாம் வரும்பொழுது நீ தைரியமாக சொல்லணும், உனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். பொல்லாத பிசாசே, யார்கிட்ட வந்து நீ இதெல்லாம் செய்கிற? இயேசுவின் நாமத்தில் ஐ ரெசிஸ்ட் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீ என்ன செய்ய முடியும்? பிசாசை எதிர்க்க முடியும். இதுக்கு தான் பலன். ஸோ ஹோலி ஸ்பிரிட் உனக்கு ஏன் வேணும்னு 7 காரியத்தை சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒன்று, யூ வில் ரிசீவ் ஸ்ட்ரென்த், நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். சரி. 2வது, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே 2 பேர் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. யாரெல்லாம்? மேரி அண்ட் எலிசபெத். சரியா? லூக்கா 1ஆம் அதிகாரம்
40 வாசிங்களேன். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, கவனிங்க, மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே கர்ப்பத்தில் இருக்கிற யோவான் என்ன செய்யறாராம்? அது எப்படி இல்லை, அந்த குழந்தைக்கு யாராவது ஏய் துள்ளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது உனக்கு ஐஸ்கிரீம் தரேன் சாக்லேட் தரேன் அப்படியா ஒன்றும் கிடையாது. அந்த வாழ்த்து உள்ள வந்த உடனே, அந்த அனாயிண்டட் வேர்டு உள்ள வந்த உடனே கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கே என்ன வந்துருச்சு? ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி உங்களை எடுத்து பயன்படுத்த போறாரு. உங்க வாயின் வார்த்தைகள்லயே என்ன இருக்கும்? ஒரு பவர் இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுத்து உங்களை வர நாட்கள் எடுத்து பயன்படுத்த போறாரு. அந்த வல்லமையோடு கூட ஒரு சந்தோஷம், பெரிய ஜாய். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாலும் ஒரு சந்தோஷம் இருக்காது, நல்லா சாப்பிட்டாலும் சந்தோஷம் இருக்காது, ஹோட்டல் போனால் சந்தோஷம் இருக்காது, நல்லா உடுத்துனா சந்தோஷம் இருக்காது, பர்பஸ் இல்லாத இருக்கிற மாதிரி வாழ்க்கை தோணும். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுது கிரேட் ஜாய். அப்படி ஜெபம் பண்ணணும்னா ஒரு சந்தோஷம், பைபிள் வாசிக்கணும் சந்தோஷம். இப்போ எப்படி இருக்குது? பைபிள் வாசின்னு அம்மா சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஜெபம் பண்ணுன்னு அம்மா சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாஸ்டர் கேட்டுருவாங்களே சர்ச்சில், அதனால இன்னைக்கு பைபிளை வாசிச்சுட்டு போகணும் அப்படி. அப்போ அப்படி இருக்காது. நீ ஏன் உட்காந்து மணிக்கணக்காக பைபிளை படிப்ப, புரியுதோ புரியலையோ படிப்ப, ஹோலி ஸ்பிரிட் சொல்லி தருவார். சரியா? நான் முதல்ல சொன்னேன் உனக்கு பெரிய பலன் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். ரெண்டாவது உனக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். மூணாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது உனக்குள்ள இருந்து உன்னை ஜெபிக்க வைப்பார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 26, 27 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்கு உள்ள இருந்து அவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். சாதாரணமா ஜெபிக்கிறதுக்கும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சில வேளைகள் நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு வைராக்கியத்தை உணர்வீங்க. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையோடு இருக்கிற ஒருத்தருக்காக ஜெபம் பண்றீங்க, ஐசப்பா அவங்களுக்கு சுகவீனமா இருக்குது ஆண்டவரே, நீங்க அவங்களை சுகப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்களா, திடீர்னு ஒரு ஜீல் வரும். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியை கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவியை நான் என்ன செய்யறேன்? கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்த, I rebuke it in the name of Jesus அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கையில போய் பலிச்சு, அப்படியே ஆண்டவர் அந்த இடத்துல என்ன தருவார்? விடுதலையே தருவார். அதே நேரத்தில் ஆண்டவர் உள்ள போய் அவங்க வாழ்க்கையில விடுதலை தர்றத என் ஊழியத்திலையும் என் பர்சனல் லைஃப்லையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ உங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியில நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து அவர் ஜெபிப்பார், ஜெபிக்க வைப்பார். சில வேளைகள்ல ராத்திரி நேரத்தில் உங்களை எழுப்பி விடுவார். எழுப்பி விட்டு ஜெபம் பண்ணு, இப்போ இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். உடனே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. அன்னைக்கே அந்த காரியத்துல ஒரு விடுதலை யாரோ ஒருத்தருக்கு தருவார். ஸோ உங்க ப்ரேயர் லைஃபை டோட்டலா மாத்துவாரு. இதுதான் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு தருகிற மூணாவது பிளஸ்ஸிங். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4 வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, இதுல அவங்க பேசுற பாஷையத்தான் வரோன்னு சொல்லியிருக்குது. இதோடு கூட சேர்ந்து பைபிள்ல பல இடத்துல ஹோலி ஸ்பிரிட் தர கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லி பல இடங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒரே நாளில் நான் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. இன்னொரு நாள் உங்களை அழைத்து நான் அதற்காகவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸோ நாலாவதா, பரிசுத்த ஆவியானவர் வந்தா உனக்குள்ள இருந்து என்ன ஆப்ரேட் ஆகும்? கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். நான் ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ண பிறகு நான் ஒரு பேசவே தெரியாத ஒரு நபர். சரியா? ரொம்ப பேசல. நீங்கள் இப்போ பார்க்குற ஜெயராணி ஆண்டி கிடையாது. 18-19 வயசுலலாம் பேச தெரியாது, தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது, அப்படி இருந்த ஒரு ஆள் தான் நான். சரியா? அப்போது அன்னைக்கு சர்ச்சில் ஒரு சண்டே சர்வீஸ் மார்னிங் நடந்துட்டு இருக்குது. அப்போது பாஸ்டர் நல்லா வர்ஷிப்பில் நடத்திட்டு இருக்கிறாங்க. வர்ஷிப் முடித்த உடனே இந்த ஹோல் சர்ச் சைலண்ட் ஆச்சு. எங்கள் சர்ச்சில் ப்ராஃபஸிக்கு டைம் கொடுப்பாங்க. சரியா? அப்போ நாங்கள் யாராவது ப்ராஃபஸி சொல்லுவாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் சொல்கிறாரு, இப்போ நான் உனக்கு தர வார்த்தையை நீ பேசணுங்கிறார். எனக்கா பயமாயிருச்சு. சர்ச் பெரிய சர்ச்சு, சத்தத்தை உயர்த்தி பேசணும். அப்போல்லாம் மைக்கெல்லாம் கொண்டாந்து கொடுக்குற அந்த பேட்டர்ன்லாம் அப்போ கிடையாது. சரின்னு நானும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். சர்ச்சில் சைலன்ஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது.
உடனே தீர்மானம் பண்ணிட்டேன், ஹோலி ஸ்பிரிட் எதையோ நம்மளை பேச சொல்கிறாரு. என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. பேச ஆரம்பிக்கும் பொழுது என் கண்களுக்கு முன்னாடி ஒரு காட்சியை காண்பிக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் அப்படி தான் லீட் பண்ணுவார். அப்போது காட்சியை காணும்போது ஒரு வாலிபன் தற்கொலை செய்ய நினைக்கிறான். அவனை நீ வாழ்க்கையை முடிச்சுக்க கூடாதுன்னு நீ சொல்லு அப்படிங்கிறார் தான் முதல் ப்ராஃபஸி. சரின்னு தைரியமாக சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு ஒரே பயம், நம்ம சொன்னது உண்மையா, நம்ம சொன்னது தப்பா, நம்ம சொன்னது உண்மையா, நம்ம சொன்னது தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சர்வீஸ் முடிஞ்ச உடனே அந்த தம்பி போய் நேராக பாஸ்டர் சொல்லியிருக்கிறான், ஐயா இன்றைக்கி ஆராதனைக்கு வந்துட்டு நான் போய் சூசைட் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன். உங்கள் சர்ச்சில் இந்த தீர்க்க தரிசன நேரத்தில் ஆண்டவர் என் கூட பேசினார் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த தற்கொலை எண்ணம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த தம்பி சொன்ன உடனே எனக்கு அதை பாஸ்டர் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் இன்றைக்கி தீர்க்க தரிசனம் சொன்னீங்கம்மா, அது ஒரு வாலிப தம்பிக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவன் தற்கொலை செய்யணும்னு நினச்சானா, இன்றைக்கி ஆண்டவர் அவன் வாழ்க்கையை மாற்றிட்டார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வரங்களையும் கொடுக்கிறார், கூடவே என்ன தந்தார், தைரியத்தையும் தந்தார். உங்களுக்கு நிச்சயம் வரம் தருவார். என்ன வரங்கள் தருவார்னு வரும் நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது வரங்களை கொடுக்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஒரு காரியத்தை செய்கிறார். 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 16 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. ஸோ ஹோலி ஸ்பிரிட் அவரை ரிசீவ் பண்ணும்போது நீங்கள் என்னவா மாறிடுறீங்க, அவருடைய டெம்பிளாக மாறிடுறீங்க. புரியுதா எங்கேல்ஸ் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்னவா மாறிடுறீங்க, அவருடைய ஆலயமாக மாறிடுறீங்க. அப்போது நான் அவர்களுடைய வாசம் பண்ணி அவர்களுக்கு உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அப்போது எங்கேயோ இருந்தார் என்று நீங்கள் நினைத்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ எங்கே வந்துட்டாரு, உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தவர் சும்மா இருக்க மாட்டாரு, உள்ள ப்ராம்ப்ட் பண்ணுவாரு, அதை செய்யும் பாரு. முந்திலாம் அப்படி எண்ணமே வராது, அப்படி தாட்டே வராது. அதை செய்யும் பாரு, அதை செய்யாதம் பாரு, இப்போ தைரியமா பேசும் பாரு, இப்போ பேசாதம் பாரு, நீ இப்போ இதை செய்யாதம் பாரு, இது தப்பும் பாரு, இது விட்டு கொடும் பாரு, கீழ்ப்படியும் பாரு, உள்ள இருந்தே பேச ஆரம்பிச்சிருவார். இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? அந்த சத்தத்தை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிளஸ்ட் ஆயிரும். எப்போ வரைக்கும் இப்படி இருப்பார்னா, கர்த்தருடைய வருகை மட்டும் அப்படித்தான் இருப்பார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னா, உங்களில் அநேகர் வரும் நாட்களில் அநேகரை அனாயிட்டிங்குள்ள நடத்த போறீங்க. நீங்கள் நடத்தி ஒரு சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஆவியும் மனவாட்டியும் எப்படி சொல்வார்களாக, வா என்பார்களாக. எது வரைக்கும் இந்த ஹோலி ஸ்பிரிட் உங்க கூட இருப்பாருன்னா, ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங் வரைக்கும் இருப்பார். உங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறவர் அவர் தான், உங்களெல்லாம் பலப்படுத்துகிறவர் அவர் தான், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறவர் அவர் தான், ஆண்டவருக்கு ஏற்ற மனவாட்டியாக மாற்றுகிறவர் அவர். அந்த நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருந்து உங்களை நடத்தத்தான் ஹோலி ஸ்பிரிட். சரி, இது வசனத்திலிருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. எத்தனை பேர் அப்படி கேள்வியோடு வந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாம் சரிதான் ஆண்டி, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் சிஸ்டர், எனக்கு கிடைக்குமா, நான் ஒரு பாவியாச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? உண்மையை ஒத்துக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எஸ், ஐ அப்ரிஷியேட் யூ. நானும் கூட அப்படி தான் போனேன். எனக்கு எங்கே கிடைக்க போகுது, நான் ஒரு பாவியே அப்படின்னு. நான் எப்போவுமே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்வேன். உங்கள் வீட்டில் இன்றைக்காவது வாஷ் பண்ணி அயன் பண்ணி கபோர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து திரும்ப வாஷிங் மிஷினில் போட்டிருக்கிறீங்களா? அப்படி யாராவது செஞ்சுருக்கிறீங்களா? செஞ்சுருக்கிறீங்களா? இல்லை. எங்கேருந்து எடுப்பீங்க? வாஷ்ரூமில் அங்கே ஒரு கூடை இருக்கும், அந்த கூடைக்குள்ளே இருக்கிற அழுக்கு துணியை தான் எடுத்து எங்கே போடுவோம்? வாஷிங் மிஷினில் போடுவோம். ஏன்? அழுக்கு துணிக்கு தான் சுத்திகரிப்பு தேவை இல்லை? நான் அழுக்காக இருக்கிறேன், என் லைஃப் சரியில்லை, இப்படி தானே வந்தீங்க, இதுதான் உனக்கு தகுதி. இதை விட நான் குறைவுள்ள ஆள், நான் ரொம்ப தப்புலாம் செஞ்சுருக்கிறேன், ரொம்ப பாவம் செஞ்சுருக்கிறேன், கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன், அப்பா அம்மாவை எதிர்த்து பேசியிருக்கிறேன், என் வாழ்க்கையே சுத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு தகுதி. தகுதி இல்லாதவர்களுக்கு தான்
பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற ஈவுக்கு பேர் தான் கிருபை. ஸோ நீங்கள் அன்வாதின்னு சொல்கிறீங்களே, அதுதான் ஃபஸ்ட்டு. சரி, ரெண்டாவது இன்னொரு தகுதி இருக்குது. ஏசாயா 44:3 வசனம் வாசிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் சொல்லுங்க சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க. தாகம் உள்ளவன் மேல் தான் எதை ஊத்துவாரா? தண்ணீரை. அப்புறம் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். சரி, ரெண்டாவது தகுதி என்ன தெரியுமா? உனக்கு தாகம் இருக்கா? எத்தனை பேர் இன்னைக்கு தாகத்தோடு வந்தீங்க? கை வைத்துங்க, சொல்லலாம். நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன் சிஸ்டர், தாகத்தோடு வந்திருக்கிறேன் ஆன்ட்டி. இதுதான் ரெண்டாவது தகுதி. உனக்கு தாகம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேலே அனாயிட்டிங்கை ஊற்றிடுவார். பொதுவாக அனாயிட்டிங் செஷனில் நான் பல 100 பல ஆயிரங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபையாக வழி நடத்திருக்கிறாரு. யார் ஈஸியாக பெற்றுக்கொள்வாங்க தெரியுமா? இந்த வாயை நல்லா திறந்து, இசுப்பா ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அப்படி அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பான்னு யார் தாகத்தோட பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க யாரையும் கண்டுக்காது கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்களோ, பட 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 படன்னு உடனே அவங்க அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ணி அழகாக டங்ஸில் பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன். அப்போது சிலர் ஐயோ பக்கத்தில் இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அந்த ஆன்ட்டி என்ன நினைப்பாங்க, ஐயோ மேலே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் ரிசீவ் த அனாயிட்டிங். சுற்றில் இருக்கிறத எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இப்போ பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு தாகத்தோடு கேட்கணும். ரெண்டாவது, தாகம் இருந்தால் சிப்பர் வச்சு குடிப்பீங்களா? அப்படி ஒரு செம்பில் எடுத்து கட கட கடக்கன்னு தண்ணி ஊற்றுவீங்களா? சிப்பர் வச்சு அப்படி ஸ்டைலாக சிப் பண்ணி அப்படியா குடிப்பீங்க? இல்லை, அப்படி எவ்வளோ குடிக்க முடியுமோ 1 லிட்டர் தண்ணி கூட சம்டைம்ஸ் என்ன செஞ்சிடறோம், குடிச்சிடுறோம் தாகத்தில். அப்போது உங்கள் வாயை என்ன செய்யணும்? விரிவாய் திறக்கணும். பைபிள் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற. சிலருக்கு வாயிலிருந்து ஸ்தோத்திரங்கிற சத்தமே வராது. அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சரியா? யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத். வாயை திறந்து, ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுக்கிறதுக்காய் நன்றிப்பா, உங்கள் அனாயிட்டிங் எனக்கு தர்றதுக்காய் நன்றிப்பா அப்படின்னு வாயை நல்லா திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது யூ வில் ரிசீவ் த அனாயிட்டிங். மூணாவது, பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு பவர் கிடையாது, அவர் ஒரு பர்சன். சொல்லுங்க. இடி மின்னல் முழக்கம்லாம் மேலே அப்படியே சிலுத்துக்கும், அதெல்லாம் கிடையாது. சிலருக்கு அப்படியே சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சவுல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அப்படியே விழுந்து கிடந்தாராம், இல்லை பைபிள் அப்படி சொல்லுது. அப்படி ஒரு உன்னத அனுபவமும் இருக்குது. எல்லாருக்கும் அப்படி இருக்காது. நான் எப்போவுமே சொல்வேன், சில வேளைகளில் தென்றலை போல வருவார், சில வேளைகளில் புயலை போல வருவார், சில வேளையில் மழையை போல வருவார், சில வேளையில் அப்படி தூறலை போல வருவார். எப்படியோ யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட் அண்ட் யூ வில் ரிசீவ் இட். சரியா? எப்படி வந்தாலும் சரி, சம்டைம்ஸ் வல்லமையோடு வரும்பொழுது உன் சரீரத்தை நீ அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீ உடனே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐயோ இப்படிலாம் ஜெபம் பண்ணால் ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ஹாலில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் அனாயிட்டிங் பெற்றுட்டு தான் போக போறீங்க. ஹல்லேலூயா. தடை யாருமே கிடையாது. தேவன் சொல்லிட்டாரு நான் தரேன் அப்படின்ட்டார். தாகமாக வந்தால் ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். அப்போ தடை நம்மகிட்ட தான் இருக்குது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொள்ளுவேன். சரி, அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே பேச துவங்கினார்கள். ஸோ ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகத்தை பெறும் பொழுது நீங்கள் எதையோ ஒன்று பேச துவங்குவீங்க. உலகத்தில் பலர் இந்த அனுபவத்தை அறியாதவங்க அது தவளை ஆவி, அது அந்த ஆவி, இந்த ஆவின்னு பரிகசிக்கிறாங்க. ஐ எம் ஸோ சாரி. கர்த்தர் அவர்களுக்கு மன்னிப்பாராக. உனக்கு சொல்கிறேன், வசனம் தெளிவாக சொல்லுது, ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே பேச துவங்கினார்கள். உங்களை பேச வைக்கிறது யாரு? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆவியானவர். அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தரார், ஏதோ ஒன்று உள்ளத்தில் ப்ராம்ப்ட் பண்ணுவார், பேசும்பாரு. ஒரு லெக்சர் வரும், ஒரு வேர்டு வரும், ஒரு சென்டென்ஸ் வரும், ஒரு பேராகிராஃப் வரும். நான் ஸ்டாப்பிங்காக பேசிட்டே இருப்பீங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து எனக்கு பேசணும்னு ஏதோ ஒன்று தோணுதுன்னு சொல்றீங்கல்ல, அதை பேச துவங்கி விட வேண்டும். அது மனுஷன் தர்ற வார்த்தை இல்லை. தயவு செய்து கவனமா கவனிங்க. அது ஆவியானவர் தருகிற வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளை என்ன செய்தார்கள்? பேச துவங்கினார். நீங்க பேசணுமா? யாராவது உங்களை உலுக்கி உலுக்கி பேசுன்னு சொல்லணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோம். சரியா? நீங்களா பேச துவங்க போகிறீர்கள். அது ஒரு பயங்கர சந்தோஷமான அனுபவம். சரி, அப்புறம் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு பிரதான தகுதி அப்போஸ்தலர் 2
38, 39. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு லிசன். நீங்கள் மனம் திரும்பி சத்தமா சொல்லுங்க. மனம் திரும்பணும். வேண்டாம் ஆண்டவரே, பழைய வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, கேவலமாக நான் வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம் ஆண்டவர், தப்பு செஞ்சேனே அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இன்னைக்கு மனம் திரும்பிடுறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்னைக்கு மனம் திரும்புகிறேன்ட்டு? கை தைரியமாக உயர்த்தி சொல்லுங்கள். நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவற்றை வர்றேன், இன்னைக்கு எனக்கு அபிஷேகம் வேணும், அதுக்காக நான் எந்த பாவமாக இருந்தாலும் விட்டுட்டு மனம் திரும்பிடுறேன். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, எதுக்கு? பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. மனம் திரும்பணும், பேப்டிஸ் எடுக்கணும். இன்னைக்கே போய் பேப்டிஸ் எடுங்கன்ட்டுலாம் உங்களுக்கு நான் சொல்லலை, இந்த வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். இன்னைக்கு அநேகர் குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. குழந்தை போய் மனம் திரும்புமா? இந்த வசனத்தின்படி குழந்தை போய் எனக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு கேட்குமா? கேட்காது. வசனத்தின்படி குழந்தைங்களுக்கு பேப்டிசம் கொடுக்கறது தப்பு. ஆனால் வசனத்தின்படி நீ ஒரு உணர்வடைந்து ஒரு வாலிபனாய், வாலிப மகளாய், ஒரு புருஷனாய், ஒரு ஸ்திரீயாய் வந்து, ஐயா நான் மனம் திரும்புகிறேன், ஐயா நான் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுறேங்கிறதுக்கு அடையாளமாக நான் என்ன செய்ய போகிறேன்? பேப்டிசம் எடுக்க போகிறேன்னு எடுக்கிறோமே, அதுதான் உண்மையான பேப்டிசம். நான் வந்து ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகம் பெற்ற பிறகு தான் நான் போய் பேப்டிசம் எடுத்துக்கிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியலை. ஆனால் ஆவியானவர் எனக்கு வந்த பிறகு சொன்னார், இந்த வசனத்தை தான் பேசினார், நீ மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வாக்குவாதம் பண்ணேன். நான் எனக்கு சின்னதிலே கொடுத்துட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா கொடுத்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் கேட்டார், என்னைக்கு கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமான்னார். தெரியாத ஆண்டவரே. எந்த ஃபாதர் கொடுத்தாங்க தெரியுமா? அதுவும் தெரியாத ஆண்டவரே. உனக்கு காட் பேரண்ட்ஸ் யாரும் தெரியுமா? அது சொன்னாங்க ஆண்டவரே. சரி, உனக்கு பேப்டிசம் கொடுக்கும் பொழுது நீ வந்து பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு, ஐயோ நான் குழந்தை ஆண்டவரே, அப்போ எப்படி அந்த ஞானஸ்தானம் செல்லுபடியாகும்? வசனம் சொல்லுது பாவ மன்னிப்புக்குன்னு சொல்லி என்ன எடுக்கணுமா? ஞானஸ்தானம். சரி, நீங்கள் அபிஷேகம் பெற்ற பிறகு உங்களில் சிலர் பேப்டிசம் எடுக்காமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பேப்டிசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். சரியா? மனம் திரும்பணும், ஞானஸ்தானம். அப்புறம் சொல்லுது வசனம், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எனக்கு வந்து பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணார். ஏன் தெரியுமா? நான் அப்பவே ஒப்பு கொடுத்துட்டேன், என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே. அனாயிண்டிங் ரிசீவ் பண்ண பிறகு கர்த்தர் பேசினாரு, அடுத்த 2 வாரத்தில் திரும்ப போய் பேப்டிசம் எடுத்துட்டேன். ஸோ மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுப்பேன், மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானம் எடுப்பேன்னு சொல்லணும். அப்போ அபிஷேகம் கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெறும்பொழுதே சொல்லிடணும், அப்பா நான் வந்து பேப்டிசம் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ தாகம் இருந்தால் கொடுப்பாரு, பாவம் மன்னிக்கப்பட்டால் தருவார், வாஞ்சை இருந்தால் கொடுப்பாரு. அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? பேச துவங்கணும். சில வேளையில் வல்லமை இறங்கி வந்துச்சுன்னா உங்கள் சரீரத்தை விட்டு கொடுக்கணும். ஒரே ஒரு வசனத்தை கடைசியாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5:32 வாசியுங்கள். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின. இனிமே உங்க வாழ்க்கையெல்லாம் என்ன தெரியுமா செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும், எல்லா விஷயங்களையும் கீழ்ப்படியணும். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் எனக்கு பரிசுத்த ஆவி நிறைவை தரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன தடையா இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மன்னிச்சிருங்கப்பா. என் குறைகளெல்லாம் கழுவிருங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, என் குறைகளெல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவிருங்கப்பா. என் குறைகளெல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேளுங்க, ஏசப்பா எனக்கு அபிஷேகம் வேணும் ஏசப்பா. ஆண்டவரே, எனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. என் குற்றங்கள் எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே என் குற்றங்கள் எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என் குறைகள் எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவி என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய விதத்திலே உம்மை என் இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஒருவேளை உங்களில் யாருக்காவது நான் ரட்சிக்கப்பட்டேனா என்ற ஒரு நிச்சயம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஏசப்பா, என் குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் இருதயத்திற்குள்ள வாங்க ஆண்டவரே, என்னை உம்முடைய மகளாய் மகனாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த நாள் என் வாழ்க்கையின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நாளாயும் அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்கிற நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? ஹல்லேலூயா. எங்களை மன்னிங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, எங்களை மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன கழுவுங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, உங்களை ஏற்றுக்கொள்றேன் ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலை விசுவாசத்தோடு நம்ம பாடி கேட்க போறோம். ஆண்டவற்றை, எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும், எனக்கு உம்முடைய அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எல்லாரும் சொல்லலாமா? இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மாம்சமான யாவர் மேல் எல்லாரும் சொல்லலாமா? ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஓ, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, ரபல சந்தரக லதல சததல ஷெகே, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னரபஷதரக. வாயை விரிவாய்த்திர, உன்னை தேவன் உன்னை அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார். ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க ஆவியானவரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழி
உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீ நிறைத்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மேல் நம்முடைய அபிஷேக தைலம் வந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். என் பிள்ளைகளை நிறைத்ததற்காய் நன்றி, அபிஷேகித்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.